சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். சென்னை தலைமை செயலகத்தில் வழக்கறிஞர் ரியாஸ் தனது தனிநபர் கடனுக்கான 1,28,934 ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் குமாரிடம் வழங்கியுள்ளார். நிதி சுமையில் அரசு இருப்பதால் நாட்டின் குடிமகனாக எனது கடனை நான் அடைத்துள்ளேன் என்றும் ஒவ்வொருவரும் அவர்களது கடனை அடைக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் ரியாஸ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். நேற்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதில் தனிநபர் மீதான கடன் ரூபாய் 1,28,934 ரூபா. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு நம்ம நிதி சுமை இந்த அரசுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ இந்த தனிநபர் தலையில் இருக்க கடனை நான் இந்த நாட்டின் குடிமகனாக இதே 1,28,934 ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதிக்கு, அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ஃபண்டுக்கு நான் காசோலையாக கொடுக்குறேன். ஸோ இதை எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிதி சுமையில் இந்த அரசு இருக்குன்றதை நேற்று வெள்ளை அறிக்கை மூலிமா நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ பொதுமக்கள் மீதான இந்த வரி சுமை எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ ஒவ்வொரு நபரும் இந்த தனிநபர் மீதான கடனை அடைக்க முன்வர வேணும், ஒரு நாட்டின் குடிமகனாக இதை செய்யணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த நிதி அளிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதான் கூட இதனோட லெட்டரு சோர் பண்ணி சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.